ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். அரசு அதிகாரியாக ஆகணுங்கிற கனவோடு படிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி 30/8/2025க்கான ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் வேல் ஷார்க் டே இன்றைக்கி ஆகஸ்ட் 30 அனுசரிக்கப்படுது. நேஷ்னல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி டே அதுவும் இன்றைக்கி தான் ஆகஸ்ட் 30 தான் அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வர இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை நிறங்களில் பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது? மொத்தம் 4 நிறங்களில் பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருநீலம், வெள்ளை நிறம், சிகப்பு நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறம். வாங்க ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கும் என்னென்ன யூசேஜ்னு டிஸ்கஸ் பண்ணலாம். கருநீலம், இதோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு, வணிகம், வேலை மற்றும் சுற்றுலா காரணங்களுக்காக இந்த கருநீல பாஸ்போர்ட் பயன்படுகிறது. ரெண்டாவது, வெள்ளை நிறம். இந்த பாஸ்போர்ட் அரசு அதிகாரிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் அலுவல் பணிக்காக வெளிநாடு செல்லும்போது இந்த நிற பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது. அப்படி அவங்க வெளியே போகிறப்போ பிரதமர் அலுவலகத்திலேருந்து கட்டாயம் ஒப்புதல் தேவை. அதே மாதிரி சிகப்பு நிற பாஸ்போர்ட், இது தூதர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்காக வழங்கக்கூடிய பாஸ்போர்ட். இதுவும் பிரதமர் அலுவலகத்திலேருந்து ஒப்புதல் தேவை. வெள்ளை மற்றும் சிகப்பு நிற பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு குடியேற்ற சோதனைகளில் சிறிது தளர்வுகள் இருக்கும். அடுத்தது ஆரஞ்சு நிறம், இதுதான் கடைசி. குறைந்தபட்ச கல்வி அறிவு உடையவர்கள் மற்றும் குறிப்பிட்ட வேலைக்காக வெளிநாடு செல்லும்போது இந்த நிற பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது. அப்படி அவங்க வெளிநாடு போகும்போது கூடுதல் குடியேற்ற சோதனைகளை எதிர்கொள்வார்கள். அடுத்தது உலகின் கடைசி நெடுஞ்சாலை எந்த நாட்டில் உள்ளது? நார்வே. E69 நெடுஞ்சாலை தான் உலகத்தில் இருக்க கடைசி நெடுஞ்சாலை. இது மொத்தம் 129 கிலோமீட்டர் தூரம். இது பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கிற சாலை. ஒவ்வொருத்தரும் ஒரு டைமாவது இந்த சாலையில் நடக்கணுங்கிறது விருப்பமாக வச்சுருக்கிறாங்க. அடுத்தது, சூரியனை படம் பிடிப்பதற்காக இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோளின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா. நல்லபடியாக வெற்றிகரமாக அதோட பணியை செய்யுது. அடுத்தது, இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேடியோ காலர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இது நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கையை கணக்கிடவும் அதனுடைய வாழ்விடம் எங்கு நீண்ட நாள் தங்குகிறது அப்படிங்கிற சென்செக்ஸுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ண திட்டம் தான் ரேடியோ காலர் திட்டம். தமிழ்நாட்டில் நீலகிரி வரையாடு திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா 2023. இப்போது கடைசியாக இருக்க சென்சஸ் படி கடந்த ஆண்டை விட 19% நீலகிரி வரையாடுகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நீலகிரி வரையாடுகளின் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருக்கிறவர் இப்போ ப்ரெசண்ட்டில் யாருன்னா கணேசன். இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன்.